வணக்க மக்களே! இன்றைக்கி ஒரு குட் நியூஸாக வந்து இன்றைக்கி வந்து அந்த போர் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து நல்லா ஏறிச்சு. அந்த வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அந்த யூஸ் பண்ணதால நம்மளுக்கு என்னன்னா ஒரு 3500 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து கிடச்சிது ஓகேங்களா. இந்த மாதிரி மூமெண்டமத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கான பெட்டர் எக்ஸாம்பிள் வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற ஸ்டாக் வந்து என்ன எடுத்தோன்னா பேங்கிங் ஸ்டாக் எடுத்தோம். ஏன் நம்ம பேங்கிங் ஸ்டாக் எடுத்தோம்னா பேங்கிங் செக்டார் வந்து இன்றைக்கி நல்லாவே சூப்பராக மற்ற செக்டாரோட இன்றைக்கி வந்து சூப்பராக க்ரோ ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம அதை நோட் பண்ணதால் கரெக்டாக இந்த ஸ்டாக் வந்து யூகோ பேங்க் வந்து நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணோம். இன்ட்ராடேயில் வந்து 5000 ஷேர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகேங்களா. அதாவது வந்து இங்கே பாருங்கள், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000, அதாவது வந்து 25,000க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து 5 டைம்ஸ் வந்து அதாவது வந்து 1,25,000 கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். அதான் வந்து இன்ட்ராடேயோட ஸ்பெஷலு. நம்ம இது முன்னாடியே பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு வந்து இது நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஓகேங்களா. மற்றவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அது வந்து நம்ம 5000 ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தோம் ஓகேங்களா. 5000 ஷேர்ஸ் வந்து என்னென்னா 25.25 ருப்பீஸ்க்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஒரு 75, அதாவது 75னா ஒரு 17 வச்சுங்களேன், 25.95 ருப்பீஸ்க்கு வந்து 0.7 அந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதாவது வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஓவராலாக. ஆனால் வந்து நம்ம வந்து 0.7 வந்து நம்ம மார்ஜின் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணினோம்னா நம்ம வந்து ட்ரேட் எடுத்ததால் நம்மளுக்கு வந்து 3500 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது ஓகேங்களா. இதுதான் வந்து இன்றைக்கான சார்ட் பாருங்கள். சார்ட்டில் வந்து மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்து க்ரோ ஆரம்பிச்சிது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கெட் க்ரோ. இந்த க்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த இது இருக்குது இல்லைங்களா, 25.2 அதே மாதிரி 3 இந்த பிட்வீனில் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட்டும் நல்ல குட் நியூஸும் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. ப்ளஸ் வந்து ஃபுல் ரெட் கேண்டில் எதுவுமே இல்லாமல் ஃபுல் க்ரீன் கேண்டில் முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லா க்ரோ ஆக போகுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 25,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நல்லா ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதனால் 5000 ஷேர்ஸை வாங்கிட்டோம். வாங்கின உடனே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு 1 ஹவருக்குள்ளவே அது என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு 3500 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அப்படியே முதல்ல கரெக்டாக அப்படியே மேலே போயிட்டே வந்து இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம சேல் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே போய் ஐயை டச் பண்ணிவிட்டு 26ல் டச் பண்ணி கொஞ்சம் டவுன் ஆன உடனே நம்ம ஒரு 0.5 அந்த ரேஞ்சில் 0.5 கூட 0.5 அந்த ரேஞ்சில் வந்து குறையும் போது கரெக்டாக அந்த இடத்துல குறையும் போது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம செல்லை எடுத்தோடனே நம்மளுக்கு 3000, ஏன்னா நம்மளுக்கு 1 டேக்கு 3500 ரொம்ப சூப்பர் ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. அதனால் வந்து என்னென்னா நம்ம அந்த இடத்துல போதும்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சதுனால நம்மளுக்கு வந்து செல் முடிஞ்ச உடனே மார்க்கெட்டை வந்து நம்ம அதுக்கு ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்டும் கரெக்டாக டவுன் ஆச்சு. டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போச்சு, மறுபடியும் கீழே இறங்குது ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி வந்து க்ளோசிங் பாருங்கள், 25.88, அதாவது வந்து நம்ம செல் பண்ணதை விட கம்மியாக தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து இதுக்கு மேலே ஏறாது அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த இடமா அதே மாதிரி தான் 26 ரேஞ்சில் தான் மேலே போயிட்டு மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஏன்னா இவ்வளோ மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகி எல்லாம் ரொம்ப ஹையில் ஏறிச்சு இந்த மார்க்கெட்டு. இன்கேஸ் வந்து ரிவர்சல் எடுத்தால் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது. பட் வந்து 3500லேருந்து ஒரு நம்மளுக்கு 1000 குறைஞ்சா கூட நம்மளுக்கு அது நம்மளுடைய ப்ராஃபிட்லேருந்து கம்மியாக வர மாதிரி தான். அதில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து நம்ம வந்து எப்படி அணுகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்படி தான் வந்து அப்ரோச் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.